ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி தக்காளி வச்சு ஒரு ரவா கிச்சடி செய்யலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா உப்புமா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கடலை எண்ணெயும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அது பொரிஞ்சோடனே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. அதை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே நல்லா வதக்கிக்கிங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், பாதி வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இதில் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாமே பெரிய சைஸு. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் அந்த ரவை நான் அந்த இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிக்கிங்க. அந்த ரவை எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மசாலோட. இப்போ பக்கத்தில் நான் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். 1 கப் ரவாவுக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பொங்கல் மாதிரி வேணுன்றதுனால நான் 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அப்படி வேண்டாம்னா 2 கப் தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சோன்னா இப்போ ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இன்னும் 1 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணியெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். அந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற வேலை மட்டும்தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா கம நல்ல வாசத்தோட ஒரு அருமையான தக்காளி ரவா கிச்சடி ரெடி. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன். Thank you.